Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உலக அரசியலில் பதற்றம் அதிகரிக்கும் போதெல்லாம் அதன் தாக்கம் மிக வேகமாக உணரப்படும் துறைகளில் ஒன்றாக எரிசக்தி சந்தை கருதப்படுகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கு பகுதி உலகின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி மற்றும் போக்குவரத்து மையமாக இருப்பதால் அங்கு ஏற்படும் எந்தவிதமான இராணுவ நடவடிக்கையும் அரசியல் மோதலும் உலக பொருளாதாரம், எரிபொருள் விலை மற்றும் பல நாடுகளின் எரிசக்தி பாதுகாப்பு மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அந்த வகையில் ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான காக் தீவு மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் சீனாவின் எரிசக்தி துறையை கடுமையாக பாதித்துள்ளது. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியின் சுமார் 90% இந்த தீவு வழியாகவே நடைபெறுகிறது. அதனால் உலகளாவிய எண்ணெய் சந்தையிலும் அதன் தாக்கம் உணரப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கார்க் தீவை ஈரானின் மகுட ரத்தினம் என குறிப்பிட்டு தேவைப்பட்டால் அங்கு மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என எச்சரித்துள்ளார். ஈரான் கடற்கரையிலிருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த சிறிய தீவு அந்த நாட்டின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக விளங்குகிறது. போர் நிலை தொடங்கியதிலிருந்து ஈரான் சுமார் 13.7 மில்லியன் பேரல் எண்ணெயை ஏற்றுமதி செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த எண்ணெயின் பெரும் பகுதியை உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதியாளரான சீனாவால் வாங்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டில் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 91% சீனாவுக்கே சென்றதாக தரவுகள் கூறுகின்றன. கடந்த ஆண்டு தினசரி சராசரியாக 1.38 மில்லியன் பேரல் ஈரானிய கச்சா எண்ணெயை சீனா வாங்கியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனாவின் ஷான்டோங் மாகாணத்தில் செயல்படும் தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் டீபாட் என அழைக்கப்படுகின்றன. இந்நிறுவனங்கள் தள்ளுபடி விலையில் கிடைக்கும் ஈரானிய கச்சா எண்ணெயை அதிக அளவில் வாங்கி பயன்படுத்தி வருகின்றன. இதனால் ஈரானிலிருந்து வரும் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டால் அதனால் முதலில் பாதிக்கப்படும் நாடாக சீனா உள்ளது. அதே நேரத்தில் உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் தடைகள் ஏற்பட்டால் கச்சா எண்ணெயின் விலை உலகளவில் மேலும் உயரக்கூடும் என்ற அச்சமும் நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலை காரணமாக சீனாவில் எரிபொருட்களின் விலைகள் கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளன. வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்காக எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை உருவாக்கியுள்ளது. சர்வதேச எண்ணெய் விலை உயர்வை தொடர்ந்து சீன அரசு பெட்ரோல் மற்றும் டீசலின் சில்லறை விலைகளை கடுமையாக உயர்த்தியுள்ளது. ஒரு மெட்ரிக் டன் பெட்ரோலின் விலை 695 யுவான் வரையும், ஒரு மெட்ரிக் டன் டீசலின் விலை 670 யுவான் வரையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஈரானின் புதிய உச்ச தலைவரான மொஜ்தபா கமேனி அமெரிக்காவுக்கு அழுத்தம் தரும் வகையில் ஹோர்முஸ் நீரிணையை மூட வேண்டும் என கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் சில எண்ணெய் கப்பல்களுக்கு மட்டும் அந்த வழியை பயன்படுத்த அனுமதித்து அந்த வர்த்தகம் அமெரிக்க டாலருக்கு பதிலாக சீன யுவானில் நடைபெற வேண்டும் என்ற நிபந்தனையை ஈரான் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. பொதுவாக உலகளவில் எண்ணெய் வர்த்தகம் அமெரிக்க டாலரில் நடைபெறுவது வழக்கம். ஆனால் தற்போது மேற்கத்திய தடைகளுக்கு உள்ளாகியுள்ள ரஷ்ய எண்ணெய் மட்டுமே ரூபிள் அல்லது சீன யுவான் போன்ற பிற நாணயங்களில் விற்கப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் மோதல் மேலும் தீவிரமானால் உலகளாவிய எரிசக்தி சந்தையிலும் எண்ணெய் விலைகளிலும் பெரிய அதிர்வுகள் ஏற்படும் என்ற கவலை சர்வதேச அளவில் அதிகரித்து வருகிறது.